வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுச்சேரி சோலை நகரில் விநாயகர் சிலை வைக்கப்பட்ட கொட்டகை தீப்பற்றி எரிந்தது. அப்போது பொதுமக்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக்குழு சார்பில் தொடர் காத்திருப்பு போராட்டம். எதிர்க்கட்சித் தலைவர் திரு ரா. சிவா பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சோலை நகரில் விநாயகர் சிலை வைக்கப்பட்ட கொட்டகை தீப்பற்றி எரிந்தது. அப்போது பொதுமக்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைகள் வைத்து பூஜை செய்யப்பட்டது. மேலும் நேற்று மாலை விநாயகர் சிலைகளுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் அதன் ஒரு பகுதியாக சோலை நகரில் 10 அடி உயரமுள்ள விநாயகர் சிலை நேற்று மாலை பிரதிஷ்டை செய்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. அப்போது அப்பகுதி இளைஞர்கள் வரவே வான வேடிக்கையுடன் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். இதனிடையே துரதிருஷ்டவசமாக பட்டாசு தீப்பொறி விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கீற்று கொட்டகையின் மீது விழுந்து திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதனை பார்த்த அப்பகுதி இளைஞர்கள் பொதுமக்கள் உடனடியாக தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்க முயன்றனர். இருப்பினும் தீ மளமளவென பரவி எரிந்தது. பிறகு நீண்ட நேரம் போராடி பொதுமக்கள் தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் விநாயகர் சிலை வைக்கப்பட்ட கீற்று கொட்டகையின் பெரும்பாலான பகுதி எரிந்து சேதமானது. இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 1 மாத காலமாக அரசு வேலைக்கான இலவச பயிற்சி வகுப்பு புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை டாக்டர் ரா. சுமன், பல் மருத்துவர் மற்றும் பொதுமக்கள் மனித உரிமைகள் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் தொடக்கி வைத்தார். இதில் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை வைத்து மிகவும் சிறப்பாக கடந்த 1 மாதமாக வகுப்புகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இந்த பயிற்சி வகுப்பின் நிறைவு விழா நேற்று காலை 8 மணியளவில் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. டாக்டர் சுமன் அவர்களின் தலைமையில் இவ்விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக கலை மாமணி முனைவர் வி. முத்து அவர்கள், புதுவை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர், மற்றும் டாக்டர் வி. பாஸ்கரன், சூப்பரண்டர் ஆஃப் பர்சன், மற்றும் எழுத்தாளர் அரிமதி இளம்பருதி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்புரையாற்றினார்கள். டாக்டர் சுமன் அவர்களின் இந்த சமூக சேவை மேன்மேலும் தொடர வேண்டும் என்று அனைவரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதன் தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் திரளான மாணவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக்குழு சார்பில் தொடர் காத்திருப்பு போராட்டம். எதிர்க்கட்சித் தலைவர் திரு ரா. சிவா பங்கேற்பு. புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக்குழு சார்பில் தொடர் காத்திருப்பு போராட்டம் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான திருமிகு ரா. சிவா அவர்கள் கலந்து கொண்டு 7வது ஊதியக்குழுவின் 33 மாத நிலுவைத் தொகை வழங்காத ஊழியர்கள் விரோத இந்த அரசையும் உள்ளாட்சித்துறையின் அலட்சிய போக்கையும் கண்டித்து பேசினர். அப்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு அனிபால் கென்னடி, திரு செந்தில்குமார், திரு எல். சம்பத், தொகுதி செயலாளர் திரு ரா. சக்திவேல், வர்த்தகரணி துணைத் தலைவர் குரு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் 2021 சட்டமன்ற தேர்தலை சந்தித்த சேவ ரத்தனாலு கருணாநிதி அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி பகுஜன் சமாஜ் கட்சியில் மாநில தலைவர் மூர்த்தி மற்றும் மாநில பொதுச் செயலாளர் சுரேஷ்குமார், மாநில துணை பொதுச் செயலாளர் செந்தில் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் முன்னிலையில் 100 பேர் மேற்பட்டோர் இணைந்தார்கள். மேலும் பொறுப்பாளர்கள் முன்னிலையில் கருணாநிதிக்கு மாநில செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. 2026 சட்டமன்ற தேர்தலில் உருளையன்பேட்டை தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். திப்புராயப்பேட்டை அங்காளம்மன் சக்தி செழியன் சுவாமி சக்தி பீடத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் தொகுதி திப்புராயப்பேட்டை அங்காளம்மன் ஆலயம் சக்தி செழியன் சுவாமி சக்தி பீடம் நேற்று மாலை 3ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்து மக்கள் கட்சியின் அனுமான் சேனா சார்பாக
விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சக்தி செழியன் சுவாமி தலைமையில் சிறப்பு பூஜைகள் விநாயகருக்கு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தீப ஆராதனை விநாயகருக்கு காட்டப்பட்டது. தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் பிரான்சிஸ் ஊர் பொதுமக்கள் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை சக்தி செழியன் சுவாமி சிறப்பாக செய்திருந்தார். விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கை விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் விநாயகர் வீதி உலா நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி.பி. ராமலிங்கம் அவர்கள் தலைமையிலும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேசன் அவர்கள் முன்னிலையிலும், முன்னாள் ஓபிசி அணி மாநில பொருளாளர் திரு மதன் அவர்கள் ஏற்பாட்டிலும் நடைபெற்றது. இந்த விழாவில் நகர மாவட்ட துணைத் தலைவியும் முன்னாள் கவுன்சிலருமான திருமதி நாகம்மாள், உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் திரு மூர்த்தி, நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளர் திரு பிரபு என்ற அந்துவான், தொழிலதிபர் திரு பெருமாள், முன்னாள் மாநில செயலாளர் திரு சாம்ராஜ், உருளையன்பேட்டை தொகுதி நிர்வாகிகள் தலைவர் திரு சக்திவேல், துணைத் தலைவர்கள் திரு விஜயபாஸ்கர், திரு பாபு, திரு பாலமுருகன், பொது செயலாளர் வாணிதாசன், பொருளாளர் பாரதி, முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் திரு திருவேங்கடம், உருளையன்பேட்டை கிளை தலைவர்கள் திரு கணேஷ், திரு முருகன், திரு ஜான், மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் திரு ஏழுமலை, திருமதி வேளாங்கண்ணி, திரு அப்பு உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சுப்பையா நகர் கணேஷ் மித்ரா மண்டல் சார்பாக நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். புதுவை மாநிலம் சுப்பையா நகர் ஓட்டல் மாஸ் பின்புறம் பகுதியில் ஸ்ரீ கணேஷ் மித்ரா மண்டல் 10ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள், உருளையன்பேட்டை திமுக பொறுப்பாளர் கோபால் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஆலயத்தில் 14ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பாண்டியன் நகரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஆலய 14ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பால விநாயகருக்கு மகா உற்சவ பூஜை மற்றும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. மேலும் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை பாண்டியன் நகர், ஓம் சக்தி நகர், சிவவேலவன் நகர், குபேரன் நகர் விழா குழுவினர், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி சோலை நகரில் விநாயகர் சிலை வைக்கப்பட்ட கொட்டகை தீப்பற்றி எரிந்தது. அப்போது பொதுமக்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக்குழு சார்பில் தொடர் காத்திருப்பு போராட்டம். எதிர்க்கட்சித் தலைவர் திரு ரா. சிவா பங்கேற்பு. செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.